திருவள்ளூர் மாவட்டம் அருகே பாதாள சாக்கடை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் இருதரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பெண்களை கைது செய்ய தரதரவென இழுத்துச் சென்று போலீசார் வாகனத்தில் ஏற்றியதால் பதற்றம் ஏற்பட்டது. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 74 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் முடிக்கப்பட வேண்டிய இப்பணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாதாள சாக்கடை மூலம் வெளியேற்றப்படும் கழிவுநீர் சாலையின் நடுவே புதைக்கப்பட்டுள்ள ராட்சத தொட்டியில் நிரப்பப்பட்டு அங்கிருந்து இரும்பு குழாய் மூலம் ஆரணி ஆற்று படுகையில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ராட்சத இரும்பு குழாய்கள் பூமியில் புதைக்கும் பணி லட்சுமிபுரம் கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கழிவுநீர் ஆரணி ஆற்றில் கடந்தால் நிலத்தடி நீர் மாசடைவதுடன் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.